ராஜி சிவம்ஸ் கிச்சனுக்கு வெல்கம். ஃபர்ஸ்ட் டைம் வரவங்க சப்ஸ்கிரிப்ஷன் பட்டனையும் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி விட்டுருங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஹெல்த்தியான நியூட்ரிஷியஸ் ஸ்நாக். சின்ன வயசுலேருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிடலாம், சட்டுன்னு பண்ணிடலாம். ஓகேயா? ஒன்றும் இல்லை, பூசணிக்காய் விதையும் ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் எள்ளு எல்லாம் போட்டு ஒரு லட்டு. ரொம்ப சிம்பிள். இதுக்கு 1 கப் பூசணி விதை, 1 கப் ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் ஆளி விதை, 1 கப் எள்ளு, வெள்ளை எள்ளோ கருப்பு எள்ளோ, 1 கப் வெல்லம். ஃபர்ஸ்ட் இந்த பூசணி விதைய ட்ரை ரோஸ்ட் பண்ணிப்போம். வெறும் வாணலியில போட்டு நல்லா வறுத்துக்கலாம். மீடியம் ஃப்ளேம்ல இருக்கட்டும். இது நல்லா வாசனை வரும்போது எடுத்து ஒரு தட்டுல கொட்டி ஆற வச்சிருவோம். இப்போ இந்த ஆளி விதைய ஃப்ளாக்ஸ் சீட்ஸை போட்டு மீடியம் ஃப்ளேம்லயே வறுத்துக்கலாம். இது நல்ல படப்படன்னு பொரியும். நல்ல படப்படன்னு பொரியும் போது இதையும் எடுத்து ஒரு தட்டுல கொட்டி வச்சுக்குவோம். ஆறட்டும். இப்போ எள்ளையும் இதே மாதிரி போட்டு நல்லா வறுத்துக்கலாம். மீடியம் ஃப்ளேம்ல இருக்கட்டும். இதுவும் நல்லா படப்படப்படன்னு பொரியும், ஜம்முன்னு பொரியும். வெள்ளை எள்ளுக்கு பதிலாக கருப்பெள்ளும் யூஸ் பண்ணலாம் நீங்க, ரொம்ப நல்லது, வாசனையாவும் இருக்கும். இன்னும் கூட எல்லாத்தையும் ஆற விட்டுருவோம். நல்லா ஆறிடுச்சு பாருங்க. இப்போ இத ஒரு மிக்ஸி ஜார்ல போட்டு நல்லா பவுடர் பண்ணிக்க போறேன். நல்ல ஜம்முன்னு பவுடர் ஆயிடுச்சு பாருங்க. எவ்வளவு வேணா பவுடர் பண்ணிக்கலாம். இதோட எடுத்து வச்சிருக்கிற வெல்லத்தை போட்டு எவ்வளவு வேணுமோ அவ்வளவு போட்டுக்கலாம். நீங்க போட்டுட்டு ஒரு குயிக் ரன் மிக்ஸிய ஒரு சுத்துனீங்கன்னா ஜம்முன்னு வெல்லமும் இதோட மிக்ஸ் ஆயிடும். கூட ஏலக்காய் பொடியும் போட்டுட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கையில சின்ன சின்ன பால்ஸா பிடிச்சிருங்க. சம்டைம்ஸ் பிடிக்க வரலன்னு நீங்க யோசிக்க வேண்டாம். ஒருவேளை பிடிக்க வரலன்னா இன்னும் கூட கொஞ்சோண்டு ஒரு ஸ்பூன் 2 ஸ்பூன் வெல்லத்தை போட்டு ஒரு சுத்துனீங்கன்னா இந்த மாதிரி நல்லா பிடிக்க வந்துடும். ஓகேயா? இந்த மாதிரி பிடிச்சு வச்சிடலாம். எல்லாத்தையும் பிடிச்சு வச்சுட்டீங்கன்னா இதுக்கு ஷெல்ஃப் லைஃப் உண்டு. ஏன்னா எதுவும் நம்ம சேர்க்கல, தண்ணிக்கு நீலாம். ஸோ நல்லா 1 வீக் வச்சு சாப்பிடலாம். நீங்களும் பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு எனக்கு அவசியம் சொல்லணும். ஓகே, தேங்க்யூ.